யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரு பத்திரிகையில் விட்டுருக்காரு. எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி சொல்ல எடப்பாடி ஒரு முழுகும் கப்பல், அதில் யாரும் ஏற மாட்டார்கள். நன்றி மறந்த துரோகி ஆட்சியால் தான் அதிமுக காப்பாற்றப்படும். நல்ல நான் சில விளக்கங்களை சொல்ல கடைபற்றுகின்றேன். எது சரி எது தப்பு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இதே புரட்சித் தலைவி அம்மாவும் துரதிருஷ்டவசமாக இறந்துடுறாங்க. அப்போ இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்படல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணவர், தர்மயுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலனா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். நல்லா புரிஞ்சுங்க. அண்ணா திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எழுத்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். அம்மாவை முதலமைச்சர் ஆக்கினீர்கள், அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தீர்கள், அண்ணா திமுக ஆட்சி நடத்தப்பட்டிருந்தது. அந்த ஆட்சி வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர். நாங்களா துரோகம் செய்தோம், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்கன்னு. நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்க என்ன காரணம்? எங்க மேல பழி சுமத்தி பிரயோஜனம் இல்லை. கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் கிடைங்க. 89ல இதே மாவட்டத்துல ஓடியில அம்மா நின்னாங்கல்ல, அப்ப யாருக்கு வேலை செஞ்ச? உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. நீங்க இந்த மண்ணில பிறந்தீங்க தானே. நீங்க எல்லாம் கட்சியில் விட்டு அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல, அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல. அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க? யாருக்கு வேலை செஞ்சாரு? யாருக்கு வேலை செஞ்சாரு? நீங்களே சொல்லுங்க. வெண்ணிலாடை நிர்மலாக்கு செஞ்சார். இவரா அம்மாவுக்கு விசுவாசம்? சொல்லுங்க. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேவல் சின்னத்தில் எடப்பாடியில போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா. எப்ப பார்த்தாலும் சீனியர் நீங்க 2001 எம்எல்ஏ, நான் 89 எம்எல்ஏ, 91 சேலம் மாவட்ட செயலாளர், 91 எம்எல்ஏ, 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, வாரிய தலைவர். அதோட 1998 சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க எம்பிக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர். 1998 நாடாளுமன்ற உறுப்பினர். உங்களுக்கு முந்தியே 11 ஆண்டுக்கு முந்தியே வந்தேன். கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தார். அதற்கு மேலாக இங்க இருக்கின்ற அத்தனை தொண்டனுடைய சொத்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை கழகம் என்ற அற்புதமான கட்டிடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அது என்னுடைய சொத்து இல்ல, மேலே இருக்கின்ற நிர்வாகி சொத்து, உங்களுடைய சொத்து, தொண்டருடைய சொத்து. அந்த சொத்தை தலைமை கழகத்தை, சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கிற தலைமை கழகத்தை ரவுடியில கூட்டிட்டு